இன்னைக்கு புதன்கிழமை மதியானமெல்லாம் நம்ம டகார்னு கிளம்புன இடம் தான் சென்னை மெரினா பீச். இந்த பீச்சில் என் பையனை விட்டோன்னா ஒரே ஜாலி. ஏதோ சொந்த மண்ணில் விளையாடுற மாதிரி என்ஜாய் பண்ணி விளையாண்டு இடம் தான். ஓகே, என்ஜாய் பண்ணிட்டு எப்போதும் வீட்டில் தானே கிடக்கான், ஜாலியாக ஓடுறா வாடா போடான்னு ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான். அங்கே பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு 4-5 பேர் போய் மீன் வேலையை கேட்டால் கரகரன்னு இந்த கேமரா எப்படி சுற்றுதோ அதே மாதிரி என் தலை சுற்றிச்சிங்க. வேறு என்ன பண்ணுறது, கேட்டதோடு நிப்பாட்டிக்கணும், வீடியோ எடுத்துமா அதோடு நிப்பாட்டிக்கணுங்கிற மாதிரி வந்துட்டேன். ஆனால் மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்துங்க, உண்மையை சொல்லக்கூடாது, வேறு என்ன பண்ணுறது, உண்மையை தான் சொல்லி தான் ஆகணும். கடல் அலை ரொம்ப ஓவராக இருந்த மாதிரி இருந்து, ஆனால் பெசன் நகர்லலாம் கடல் அலை அடிக்கும் போது ஒயிட்டாக இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் அங்கே ரொம்ப கலராக கலங்கின மாதிரி இருந்துச்சு. அது என்ன கதைன்னு தெரில. ஓகே, அந்தால ஒரு ஸ்வீட் கார்னை எடுத்து அப்படியே சுட்டு நல்லா மசாலா போட்டு அப்படியே எலுமிச்சை சாரம் அப்படி புழிஞ்சு விட்டு அப்படியே அந்த டேஸ்ட்டில் சாப்பிட்டோன்னு வச்சுடுங்களேன், நமக்கெல்லாம் எங்கெங்கே செட் ஆகும். நம்ம கிராமத்துக்காரன் சோறு தின்ன மாதிரி தும்மா, அதெல்லாம் செட் ஆகுமா? நம்ம பயப்புள்ள தான், நம்ம ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான், ஜாலியாக கிடந்தாப்புல. ஏதோ பாண்டிச்சேரி பீச் மாதிரி வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மாடலுக்கு மேலே ஏறதுக்கு படிக்கட்டே எதுவும் ரெடி பண்ணல, என்ன கதைன்னு தெரில. இப்போ தான் ரெடி பண்ணுறாங்களா ஒன்றும் புரியல. ஆனால் வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே குடும்பத்தோட ஒரு ஷெல்ஃப் ஒத்தில் எடுத்துகிட்டு டகார்ண்டு அந்த பலகையில் ஒரு படுத்து அப்படியே வேறு லெவலில் இருந்து நமக்கும் இடம் கிடைக்குமான்னு அப்படி கெஞ்சி கூத்தாடி இருந்த மாதிரி இருந்து ஒரு வீடியோ எடுத்து அப்படி போடலான்னு பார்த்தா என் பையன் இருக்கானே, ஐயோ அதில் உட்கார விட மாட்டேங்கல. ஒரு ஃபோட்டோ எடுப்போம் இறங்கினா ஃபேமிலியோடு அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு. ஆனால் வேறு லெவலுங்க. ஆனால் என்ன பாருங்கள், ஃபோட்டோ கூட எடுக்காமல் போட்டு அடி அடின்னு அடிக்கான், வேறு என்ன பண்ணுறது. ஆனால் இங்கே வர்றவங்க என்னங்கன்னா மற்றவங்களும் உட்காரணும், யூஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டேங்க. உட்கார்றவங்க அந்த ஒரு 8 மணி 9 மணி வரை அப்படியே உட்காந்து மற்றவங்க எப்படிங்க உட்காருவாங்க. நம்ம ஒரு 1/2 hour உட்காந்துமா மற்றவங்க உட்காரட்டு அப்படின்னு நவுண்டு போக மாட்டேங்காங்க. இடமே கிடைக்கல. எம்எல்ஏ சீட்டு கூட கிடைக்கும் போல் தமிழ்நாட்டில் இந்த மெரினா பீச்சில் இந்த சீட்டில் இடம் கிடைக்க மாட்டேங்குது. வேறு என்ன பண்ணுறது, அப்படியே பொறுமையாக உட்காந்து யாரோ ஒரு புண்ணியமான ஒருத்தன் காலி பண்ணான், அந்தால டகார்னு உட்காந்துமா டகார்னு ஒரு வீடியோ போட்டுமான்னு அப்படின்னு போட்டாச்சு, வேறு என்ன பண்ணுறது. ஆனால் பீச் இன்றைக்கி வேறு லெவலு கூட்டங்க, நல்ல கூட்டம். மற்ற நாள் சாட்டர்டே சண்டே விட இன்றைக்கி வேறு லெவலு. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுங்கிற மாதிரி நல்ல கூட்டங்க. அந்தால ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபேமிலியோட ஒரு ஃபோட்டோ எடுத்துமா, பீச்சுக்கு போகணுமா, என்ஜாய் பண்ணுமா. என்ன இந்த பலகை இன்னும் கொஞ்சம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு 10-15 பலகை தான் இருக்குது. எல்லாவங்களும் அவங்க ஃபேமிலியோடு வந்தாங்களா அப்படி ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டுறாங்க, நவலையே மாட்டேங்க. போகிற வர அங்கேயே உட்காந்துக்கிட்டு கடலில் கூட காலை நினைக்க மாட்டேங்காங்க. வேறு என்னத்தை சொல்கிறது. கொஞ்சம் வர்றவங்க கொஞ்சம் போய் அப்படியே அசைஞ்சு நவலுங்கங்க. மற்றவங்களாவது உட்காந்து ஏதாவது ஃபோட்டோவாவது எடுப்பாங்களா, ஃபோட்டோ கூட எடுக்க விட மாட்டேங்க. அந்த அளவுக்கு அப்படியே சொந்த இடம் மாதிரி பிடிச்சிருக்காங்க. ஓகே, வீடியோ பிடிச்சா ஒரு லைக்.